ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஏன் ரிஷப ராசிக்காரங்கன்னு சொல்கிறேன்னா, இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கான வீடியோ. ஸோ அதனால தான் ரிஷப ராசிக்காரங்க வீடியோ பாருங்கங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுறேன். 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் நடந்துட்டுருக்கு. மார்ச் மாதம் கிரக ரீதியாக ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதம். இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு சந்திர கிரகணமானது நடைபெற்றது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மிகப்பெரிய கிரக பயிற்சியான சனி பயிற்சி பாக்கியப்படி நடந்தது. இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வந்திருக்கு. அதை தொடர்ந்து இப்போ அடுத்ததும் முக்கியமான நாள் வர இருக்கு. ஸோ மார்ச்சுடைய 18 அமாவாசை, பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை ஒரு பாசிட்டிவான அமாவாசை. இந்த அமாவாசை வர்றதுனால நேரமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நெருங்கிட்டே வருது. அந்த நேரம் அதிர்ஷ்ட நேரமாகவும் இருக்கலாம், ஆபத்து நேரமாகவும் இருக்கலாம். ஸோ அமாவாசையில் பாசிட்டிவ்கள் நிறைந்திருக்க காரணம் என்னென்னா, பிரபஞ்சத்தில் நல்ல கிரகங்கள் அமையிறது தான். கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது, ஒன்றோடு ஒன்று நிறைய இதை கொடுக்கறது. இதனால் ஒவ்வொருவருக்குமே பாசிட்டிவ் உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய பாசிட்டிவை அவங்கவுங்க தெரிஞ்சு பயன்பெறணும். அதன்படி ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்னங்கிற பலனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு உங்களோட ராசிக்கு இந்த பாசிட்டிவான நாளில் சிறப்பு பரிகாரங்களும் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் உருவாகும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை ஷேர் பண்ணுறேன். பங்குனி மாத அமாவாசை பலன்களை ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு மார்ச் 17 கிடைக்க போதுங்க. வாங்க பலன்களை பார்க்கலாம். கவர்ச்சிகரமான சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே, இந்த ஒரு நாளில் இருந்து மனதை தெம்பாக வைத்து கொண்டால் எதையும் எதிர்கொள்ளலாம் என்பது குறிப்பிடப்படுது. சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. இதனால் உங்களுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமலும் போகலாம். அதனால் பெரிய பெரிய காரியங்களை இந்த டைம் செய்ய வேண்டாம் என்பது உங்களுக்கு சொல்லப்படுது. குடும்ப ரீதியாக சுப காரியங்கள் நடத்துவீங்க. சிலர்லாம் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்க முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய முக்கிய திட்டங்கள்லாம் இப்போ நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்கள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று கூட சொல்லலாம். கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளில் ஈடுபடுவீங்க. உடல் உபதைகள்லாம் மறைந்து ஆரோக்கியமானது காண்பீங்க. நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் இந்த டைம் உங்களுக்கு மறையும் என்பது உறுதியாக சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் தொழில் செய்பவர்களுக்கு திட்டங்கள் அனைத்துமே நல்ல லாபத்தை கொடுக்கும். அதோடு கொடுக்கல் வாங்கல சிறப்புகள் உண்டாகும். விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கு அனுப்பி உங்கள் விற்பனை களத்தை பரவலாக்குவீங்க. ஆயினும் கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகு விரிவாக்கம் செய்கிறது தொழில் பொறுத்த வரைக்கும் நல்லது. இல்லைனா தொழிலில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். நீங்கள் கொஞ்சம் கூட்டாளிகளை கலந்தாலோசித்துட்டு முடிவெடுத்திங்கன்னா ஓகேவா இருக்கும், அதை பண்ணுங்க. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் கோரிக்கைகளை மேல் அதிகாரிகள் உடனுக்குடனே பரிசீலிப்பாங்க. அலுவலகத்தில் அனுகூலமான சூழலை காண்பீங்க. சக ஊழியர்கள் வகையில் நட்பு பாராட்டுவது உங்களுக்கு அமையும். இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கருதக்கூடாது. பணவரவில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த குறையும் ஏற்படாது. விரும்பிய இடமாற்றங்களை பெறுவீங்க. உங்கள் வேலை திறன் பளிச்சிடும் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க உங்களை பொறுத்தவரை தொண்டர்களுடைய ஆதரவோடு செயற்காரிய செயல்களை செய்வீங்க. எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது என்றாலும் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருக்கிறது நல்லது. கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ள அது மாதிரி பண்ணுங்க. சச்சரவுகளில் சம்மந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். சச்சரவுகளில் தயவு செய்து எதுவும் இது பண்ணாதீங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு.
கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கடினமாக உழைத்தால்தான் உங்களுடைய துறையில் வெற்றி வாகை சூடுவீங்க. மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீங்க. அதோடு உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். சக கலைஞர்களை கூட அனுசரித்து நடந்து கொள்ளும். அப்போ தான் உங்கள் கலைத்துறையில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற முடியும். அப்புறம் பெண்மணிகள்லாம் இனி நன்கு யோசித்த பிறகு பிறருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும். கணவரிடமும் குடும்பத்தினரிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் நல்ல யோகம் உங்களுக்கு இருக்குது. இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தி மகிழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கான முயற்சியை பண்ணுங்க. அப்புறம் மாணவ மாணவிகள் கடினமாக உழைத்து படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். சிலருக்கெல்லாம் வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும். மனக்குழப்பங்கள்ல இருந்து விடுபடுவீங்க. தீய நண்பர்களோடு நட்பை துண்டிக்கணும். உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டிங்கன்னா சாதனை உங்களுக்கு புரிய முடியும். அதனால் உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபடுங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ செல்வ வளம் அதிகரிக்க பங்குனி அமாவாசையில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம். பொதுவாக அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்கள் மிகவும் விசேஷமான தினங்களாக கருதப்படுது. இந்த தினங்களில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கிறது என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தின் பேராற்றல் நிறைந்த இந்த நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை செய்தால் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக சொல்லப்படுவது செல்வ வளம் அதிகரிப்பதற்கு செய்யக்கூடிய பரிகாரம். அதன் அடிப்படையில் இந்த வீடியோவில் அந்த பரிகாரம் உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிப்பதற்கு சொல்ல போகிறேன். செல்வ வளம் அதிகரிப்பதற்கு என்ன பொருட்களை ஒன்றாக சேர்ந்து வைக்க வேண்டுங்கிற ஒரு ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். செல்வ வளம் பெருக வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயார் அருள் என்பது வேண்டும். மகாலட்சுமி தாயார் என்பவர் சந்திர பகவான் சகோதரியாக கருதப்படுகிறார். ஸோ சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறப்படுது. அதனால தான் பல ஆலயங்களில் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் மகாலட்சுமி சிறப்பு வழிபாடு செய்யப்படுது. ஸோ பங்குனியில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி பூஜை செய்வது சிறப்பு. அதுவும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு அமாவாசையிலையுமே மகாலட்சுமி வழிபாடு செய்கிறார்கள். அதனால தான் அவர்கள் இன்றளவு செல்வ செழிப்போடு வாழ்கிறார்கள். ஸோ இந்த ஒரு இதுவும் நம்புற மாதிரி தான் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த அமாவாசையுடைய சிறப்பு மிகுந்த அமாவாசையாக திகழக்கூடிய பங்குனி அமாவாசையில் மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மை உண்டாகும். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்களை ஒன்று சேர்ப்பது வைப்பதன் மூலம் மகாலட்சுமி தாயார் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். அப்படி மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது அது வாசனை பொருட்களாக திகழ்கிறது. எந்த இடத்துலலாம் வாசனை நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்துலலாம் மகாலட்சுமி தாயார் அருள் இருக்கும் என்று கூறி இருக்கப்படுது. அதுலேயும் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொருட்களாக திகழ்கிறது. இந்த 3 பொருட்களுமே எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனி அமாவாசையில் நீங்கள் ஒரு சேர மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக இதை வைக்க வேண்டும். பச்சை கற்பூரம் சிறிய துண்டு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இவை 3 மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்திலோ அல்லது அகல்விளக்கிலோ போட்டு வைத்து விடுங்க. ஸோ நாள் முழுவதும் இது அப்படியே மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக இருக்கட்டும். மறுநாள் அதை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும். அல்லது பர்ஸில் கூட போட்டு வைத்து கொள்ளலாம். இது அப்படியே எடுத்து வைக்க வேண்டும். மூட்டையாக கட்ட வேண்டாம். பச்சை கற்பூரம் காற்றில் கரைந்து விடும். ஏலக்காய், கிராம்பு மட்டும் அப்படியே இருக்கும். ஸோ இதை நீங்கள் செய்து பாருங்கள். இதனால் உங்களை பிடித்த தருதரம் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும். ஆனால் இதை செய்யும்போது நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா பரிகாரம் பலிக்காது. ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த வீடியோவில் இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சு பயன்பெற முடியும்.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக அந்த டவுட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன்.